நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் விசேட திட்டம் வெளியான வர்த்தமானி. முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபருக்கு மரண தண்டனை. வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கும் அபாயத்தில் முன்னாள் சபாநாயகர். வன்னி மாவட்ட முன்னாள் எம்பி அதிரடி கைது. இந்திய எண்ணெய் குழாய் திட்டம் அரசாங்கம் விளக்கம். இடியுடன் கூடிய மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. அரிசி இறக்குமதிக்கான கால அவகாசம் தொடர்பில் வெளியான தகவல். முஸ்லிம் காங்கிரசின் உயர்பீட கூட்டம் இன்று. ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு, வெளிச்சத்துக்கு வரும் வெளிவராத உண்மைகள் தொடர்பான விரிவான செய்திகள். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணியொன்றை நியமித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சரத்குமார் நாயக்கவின் கையொப்பத்துடன் இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டது. ஜனாதிபதியின் செயலாளர், முப்படை தளபதிகள், பதில் போலீஸ் மா அதிபர், நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் உள்ளிட்ட 18 பேர் இந்த ஜனாதிபதி செயலணிக்கு பெயரிடப்பட்டுள்ளனர். இந்நாட்டு மக்களின் நல்வாழ்வு, நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்தை உறுதி செய்வதன் மூலம் சமூக, சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை நோக்கமாக கொண்ட ஒரு தேசிய பணியை தொடங்குவதே இதன் நோக்கமாகும். மேலும் சுற்றுச்சூழல், பொருளாதாரம் மற்றும் சமூக நிலைத்தன்மை மற்றும் அரசு இயந்திரங்களை வலுப்படுத்த ஒரு மாற்று முயற்சி தேவைப்படுவதால் அவற்றை அடைவது இதன் மற்றொரு நோக்கமாகும். அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணியொன்றை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கோடீஸ்வர தொழிலதிபர் முகமது சியாம் கொலை தொடர்பில் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்த்தன உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய அமர்வு விதித்த மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டது. இந்த தீர்மானத்தை அறிவிப்பதற்காக குறித்த வழக்கின் பிரதிவாதிகளான முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் வாஸ் குணவர்த்தன, அவரது மகன் ரவீந்திர குணவர்த்தன மற்றும் குறித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 5 சிறைச்சாலை அதிகாரிகளினால் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். குறித்த தண்டனைக்கு எதிராக பிரதிவாதிகள் முன்வைத்த மேன்முறையீட்டு மனுக்களை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகே பிரதிவாதிகளுக்கு அறிவித்தார். அதன்படி கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய அமர்வினால் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு நீதியரசர் ஆதித்ய பட்டபெந்திகே தெரிவித்தார். பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்ததுடன் பிரதிவாதிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்றும் திகதியை உயர் நீதிமன்றம் குறிப்பிடவில்லை என சுட்டிக்காட்டினார். குற்றவாளிகள் ஜனாதிபதியின் மன்னிப்பை எதிர்பார்க்கும் பட்சத்தில் தண்டனையை நிறைவேற்றும் திகதி அவர்களுக்கு மிகவும் முக்கியமானது என சுட்டிக்காட்டிய சட்டத்தரணி அதற்கமைய தண்டனையை நிறைவேற்றும் திகதி தொடர்பில் உத்தரவு பிறப்பிக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். எனினும் இது தொடர்பில் உயர் நீதிமன்றத்தினால் மட்டுமே முடிவெடுக்க முடியும் எனவும் இது தொடர்பில் தனக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியாது எனவும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகே தெரிவித்துள்ளார். 3 கட்டங்களின் கீழ் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதால் அது எமது டாலர் கையிருப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் முன்னிலையில் உரையாற்றும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். மத்திய வங்கியில் தற்போது 6.5 பில்லியன் டாலர் கையிருப்பு காணப்படுகின்றது. நாணய நிதியத்தின் இலக்கு 5.6 பில்லியன் ஆகும். நாம் அதனை தாண்டிவிட்டோம். விரைவில் சில கொடுப்பனவுகளை செய்ய வேண்டியிருக்கின்றது. அவ்வாறான கொடுப்பனவுகளை செய்த பின்னரும் கூட நமக்கு 5.5 பில்லியன் கையிருப்பு இருக்கும். இந்த நிலையில் வாகன இறக்குமதி தொடர்பில் பேசப்படுகின்றது. வாகன இறக்குமதியினால் மத்திய வங்கியின் வெளிநாட்டு கையிருப்புக்கு தாக்கம் ஏற்படாது. சந்தை தொகுதியில் உள்ள டாலர்கள் ஊடாகவே அது நடக்கும்.
வாகன இறக்குமதியினால் எவ்வாறான தாக்கம் ஏற்படும் என்பது தொடர்பில் நாங்கள் பகுப்பாய்வுகளை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்திருக்கின்றோம் எனவும் அரசாங்கமே தீர்மானம் எடுக்க வேண்டும். வாகன இறக்குமதி முக்கியமாகும். தற்போது நாட்டில் பழைய வாகனங்களே காணப்படுகின்றன. பழைய வாகனங்களை பராமரிப்பதை விட புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வது லாபகரமானது. அது மட்டுமின்றி வாகன சந்தை என்பது ஒரு முக்கிய துறை. அதிலும் பல பொருளாதார விடயங்கள் காணப்படுகின்றன. வாகனங்கள் படிப்படியாக இறக்குமதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். பொது போக்குவரத்து, வர்த்தக தேவைகள் மற்றும் தனியார் துறை என 3 கட்டங்களில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அது மிகப்பெரிய தாக்கத்தை எமது டொலர் கையிருப்பில் ஏற்படுத்தாது. அவ்வாறு சிக்கல் நிலை தோன்றினால் நாம் அரசுக்கு அறிவிப்போம் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் சபாநாயகர் அசோக சபமல் ரன்வெல தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க வாய்ப்புகள் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் வழக்கறிஞர் அகலங்க உக்பத்த தெரிவித்துள்ளார். தனது கலாநிதி பட்ட சான்றிதழை சமர்ப்பிக்க தவறினால் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தனது கல்வி தகமையை வெளிப்படுத்த நேரம் வழங்குமாறு அசோக ரன்வெல கோரியுள்ளார். அதற்கமைய அவருக்கு நேரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்குள் அவர் தனது சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகும் என தேசிய மக்கள் சக்தியின் வழக்கறிஞர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வெலவின் பட்ட படிப்பு தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து அவர் பதவி விலகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் நிதி மோசடி குற்றப்பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்று இடம்பெற்றுள்ளது. குலசிங்கம் திலீபனின் பிரத்யேக செயலாளரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட கிறிஸ்டோபர் டினேஸ் என்பவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் வழங்கிய வாக்குமூலத்தை தொடர்ந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் கைது செய்யப்பட்டுள்ளார். காணியொன்றினை குத்தகை அடிப்படையில் பெற்றுத் தருவதாக கூறி 20 லட்சம் ரூபாய் காசோலை மோசடி தொடர்பிலே இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் கைது செய்யப்பட்ட இருவரும் வவுனியா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் எண்ணெய் குழாய் அமைப்பது குறித்து எவ்வித இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய எண்ணெய் குழாய் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனினும் அது தொடர்பில் எவ்வித இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை. இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளதாக உருவாகும் செய்திகள் முற்றிலும் பொய்யானது என்றார். மேலும் இந்தியா, இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளுக்கிடையில் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள எண்ணெய் குழாய் அமைப்பது குறித்தும் அமைச்சர் இங்கு விளக்கம் அளித்துள்ளார். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யலாம் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஊவா, மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும், ஊவா மாகாணத்தில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் அப்பிரதேசங்களில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்டுள்ள கால அவகாசத்தை நீடிக்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச நேற்று தெரிவித்துள்ளார். இதன்படி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட அனுமதியை 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரை நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் அது தொடர்பான இறுதி உடன்பாடு எட்டப்படவுள்ளது. அரிசி இறக்குமதியை நீடிப்பதற்கான வர்த்தமானி அறிவிப்பு எதிர்வரும் 24ஆம் தேதி வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரிசி இறக்குமதிக்கு அரசாங்கம் ஏற்கனவே வழங்கிய கால அவகாசம்
இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைகிறது. அரிசி இறக்குமதிக்கான கால அவகாசம் நீடிக்கப்படாவிட்டால் இன்று நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் அரிசி கையிருப்பை மீண்டும் ஏற்றுமதி செய்ய நேரிடும் என சுங்க ஊடக பேச்சாளர் மேலதிக சுங்க படிப்பாளர் நாயகம் சீவலி அருக்கொட தெரிவித்திருந்தார். கடந்த 4ஆம் தேதி முதல் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியதை அடுத்து இதனை தனியார் துறையினர் 35,600 மெட்ரிக் டன் அரிசியை இலங்கைக்கு இறக்குமதி செய்துள்ளனர். அந்த அரிசி தொகையில் சுமார் 20,000 மெட்ரிக் டன் நாட்டரிசியும் மேலும் 16,000 மெட்ரிக் டன் சிவப்பரிசியும் இருப்பதாக சுங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உயர்பீட கூட்டம் இன்று வெள்ளிக்கிழமை மாலை 5 மணியளவில் கட்சியின் தலைமையகமான தாருசலாமில் நடைபெறவுள்ளது. கட்சியின் தலைவர் ரஃபூக் ஹக்கீம் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சமகால நிலைமைகள் மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட செயற்பாடுகள் சம்பந்தமாக ஆராயப்படவுள்ளன என்று தெரிவிக்கப்படுகின்றது. விசேடமாக கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்தல், உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்ளுதல், அரசின் செயற்பாடுகள் மற்றும் அவை தொடர்பான கட்சியின் நிலைப்பாடுகள் உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக ஆராயப்படவுள்ளன என்று தெரிய வருகின்றது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையில் இதுவரை வெளிவராத பல உண்மைகள் வெளிவருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தகவல்கள் தெரிவிப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய மட்டக்களப்பு வவுணதீவில் 2 காவல்துறை உத்தியோகத்தர்களை கொன்றது புலிகளின் செயல் என்று காட்ட முயற்சிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2 காவல்துறை உத்தியோகத்தர்களையும் கொலை செய்தது புலிகளின் செயல் என்று காட்ட கொலை நடந்த இடத்திற்கு அருகிலுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரின் வீட்டிலிருந்த ஆடையொன்றை வைத்துவிட்டு அவரின் கைது தொடர்பில் விசேட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்தோடு காவல்துறை உத்தியோகத்தர்களின் படுகொலை மற்றும் துப்பாக்கி கடத்தல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறை உத்தியோகத்தர்கள் மீதும் சில உயர் அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது தொடர்பில் மட்டக்களப்பு காவல்துறை பிரிவில் கடமையாற்றும் அதிகாரிகளிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீண்ட நேரம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அந்த காலப்பகுதியில் மட்டக்களப்பு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் காவல்துறை மாதிபர்களாக கடமையாற்றிய பல அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் தயாராகவும் இருப்பதாக கூறப்படுகிறது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.